ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் பிளேரைட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்த்துருப்போம். இன்னும் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலனா அந்த வீடியோ லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி வீடியோ பாருங்கள். அதில் நான் சொல்லியிருக்கிற மாதிரி அதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி உங்கள் சிஸ்டத்தில் பிளேரைட்டை இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிளேரைட்டில் எப்படி ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் எழுதுறது, அந்த ஸ்கிரிப்டை எப்படி ரன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த ப்ராஜெக்ட்குள்ளே நம்ம பிளேரைட்டை இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ இந்த ப்ராஜெக்ட்குள்ளே தான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டை வந்து நம்ம எழுதி ரன் பண்ண போகிறோம். நம்மளுடைய ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்டை எங்கே எழுத போகிறோம்னா டெஸ்டர்ஸ் ஃபோல்டர்ஸ்குள்ள spec.ts ஃபைலில் நம்ம எழுத போகிறோம். ஆல்ரெடி example.spec.ts ஃபைல் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. இது எப்போ ஜென்ரேட் ஆகணும், பிளேரைட் இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த example.spec.ts ஃபைல் வந்து ஜென்ரேட் ஆகும். இது ரெஃபரன்ஸுக்காக ஜென்ரேட் ஆயிருக்கு. இந்த ஃபைல் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ நான் டெலீட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோல்டருக்குள்ள நம்ம ஓனா ஒரு ஸ்பெக் ஃபைலை வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். பிளேரைட் டெஸ்ட் ஃபைலுக்குள்ள நம்ம பொதுவாக spec.ts எக்ஸ்டென்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் இந்த டெஸ்டர்ஸ் ஃபோல்டர்ஸை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபைல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஃபைல் நேம் வந்து என்டர் பண்ண போகிறேன். ஃபைல் நேம் வந்து நான் டெமோன்னு வச்சுக்கிறேன். ஃபைல் எக்ஸ்டென்ஷன் வந்து spec.tsன்னு சொல்லி கிரியேட் பண்ணணும். spec.ts. டிஎஸ்னா டைப் ஸ்கிரிப்ட். இப்போ நம்ம பிளேரைட்டில் ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ண போகிறோன்னா நீங்கள் spec.js எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ஸ்பெக் ஃபைலை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த சீரீஸில் பிளேரைட் வித் டைப் ஸ்கிரிப்ட் பார்க்க போகிறோம். அதனால நம்ம எல்லா ஃபைலையும் வந்து spec.ts எக்ஸ்டென்ஷன் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஸ்பெக் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஸ்பெக் ஃபைலுக்குள்ள நம்மளுடைய டெஸ்ட் மெத்தட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். டெஸ்ட் மெத்தட் வந்து பில்டின் ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதை யூஸ் பண்ண முடியும். பிளேரைட் டெஸ்ட் லைப்ரரி வந்து நீங்கள் பிளேரைட் இன்ஸ்டால் பண்ணும்போது அந்த லைப்ரரி வந்து ஆட் ஆகிடும். அந்த லைப்ரரி எந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்குன்னா node_models ஃபோல்டர். இப்போ இந்த ஃபோல்டர் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா பிளேரைட் டெஸ்ட் வந்து இருக்கும். /playwright/test. இப்போ இந்த டெஸ்ட் மெத்தடை தான் நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம். எப்படி இம்போர்ட் பண்ணணும், இம்போர்ட் ஓப்பன் கர்லி ப்ளேஸ் க்ளோஸ் கர்லி ப்ளேஸ் போட்டுக்குங்க. இந்த டெஸ்ட் மெத்தடை கால் பண்ணிக்கிறேன். இந்த டெஸ்ட் மெத்தடை நம்ம எந்த லைப்ரரியிலேருந்து இம்போர்ட் பண்ண போகிறோம், playwright/test டபுள் கோட்ஸ்குள்ள @playwright/testை கால் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டெஸ்ட் மெத்தட் வந்து இம்போர்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம டெஸ்ட் மெத்தடை கிரியேட் பண்ணலாம். ஸோ டெஸ்ட், இந்த டெஸ்ட் மெத்தட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 2 ஆர்குமெண்ட் எடுத்துக்கும். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து டைட்டில், செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து பாடி. ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்ல டைட்டில் என்ன கொடுப்போம்னா டெஸ்ட் கேஸோட சினாரியோ நேம் கொடுப்போம். அதாவது எந்த டெஸ்ட் கேஸை நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோமோ அந்த டெஸ்ட் கேஸோட சினாரியோ நேம் வந்து இங்கே கொடுப்போம். செகண்ட் ஆர்குமெண்ட்ல ஏசிங் ஃபங்க்ஷனை வந்து நம்ம டிஃபைன் பண்ணுவோம். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள தான் நம்ம பிளேரைட் ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்ட் வந்து எழுத போகிறோம். இப்போ இந்த டெஸ்ட் மெத்தடுக்குள்ள நான் ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்ல டைட்டில் எழுதிக்கிறேன், ஓப்பன் த அப்ளிகேஷன், கமா செகண்ட் ஆர்குமெண்ட்ல ஏசிங்க் ஏரோ ஃபங்க்ஷன் வந்து நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். இது ஏசிங்க் ஏரோ ஃபங்க்ஷன் வந்து நம்ம இப்போ எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம ஏசிங்க் கீவேர்டை வந்து யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்டை வந்து கால் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம ஏரோ ஃபங்க்ஷனுக்கான சிம்பிள் வந்து யூஸ் பண்ணணும். தென் ஓப்பன் கர்லி பிரேஸ் க்ளோஸ் கர்லி பிரேஸ். இந்த செகண்ட் ஆர்குமெண்ட்ல இப்போ நம்ம ஏசிங்க் ஏரோ ஃபங்க்ஷன் வந்து நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். இப்போ இந்த டெஸ்ட் மெத்தட்குள்ள இந்த ஏசிங் ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்குள்ள நம்ம பேஜ் ஃபிக்சரை வந்து கால் பண்ண போகிறோம். இங்கே பேஜ் இஸ் அ ஃபிக்சர். ஸோ இந்த பேஜ் எதை ரெஃபர் பண்ணுது, பிளேரைட்டோட ப்ரீடிஃபைன்ட் பேஜ் ஃபிக்சர் வந்து ரெஃபர் பண்ணுது. ஸோ இந்த பேஜ் ஃபிக்சர் என்ன பண்ணுன்னா ஒவ்வொரு டெஸ்ட் மெத்தடுக்கும் ஒரு ஐசோலேட்டட் பேஜ் இன்ஸ்டன்ஸ் வந்து கிரியேட் பண்ணும். இந்த பேஜ் ஃபிக்சரை யூஸ் பண்ணி தான் நம்ம அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற எலமெண்ட்டை வந்து இன்ட்ராக்ட் பண்ணி தேவையான ஆப்ரேஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். இப்போ நம்ம டெஸ்ட் மெத்தடுக்குள்ள டெஸ்ட் ஸ்கிரிப்ட் எழுத போகிறோம். என்ன ஸ்கிரிப்ட் எழுத போகிறேன்னா முதல்ல நான் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். அந்த அப்ளிகேஷனோட டைட்டிலை வந்து நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறதுக்கு page.goToMethod
ஸோ இந்த பேஜ் டாட் கோட்டு மெத்தடை நான் கால் பண்ண போகிறேன். இந்த பேஜ் டாட் கோட்டு மெத்தடுக்குள்ள நம்ம வந்து யூஆர்ல வந்து ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் கொடுக்கணும். ஸோ கோட்டு மெத்தடுக்குள்ள டபுள் கோட்ஸ் போட்டுட்டு யூஆர்ல பாஸ் பண்ணணும். http www.examhere.google.com. இந்த பேஜ் டாட் கோட்டு மெத்தட் என்ன பண்ணும்னா அப்ளிகேஷன் வந்து லான்ச் பண்ணும். எந்த அப்ளிகேஷன் லான்ச் பண்ணும்? இந்த கோட்டு மெத்தடுக்குள்ள நீங்க எந்த யூஆர்எல் கொடுத்துருக்கீங்களோ அந்த யூஆர்எலுடைய அப்ளிகேஷன் வந்து லான்ச் பண்ணும். பிளேரைட்ல மோஸ்ட்லி அசிங்க்ரோனைஸ்ட் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம். அசிங்க்ரோனைஸ்ட் மெத்தடை கால் பண்ணும்போது அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு முன்னாடி அவைட் கீவேர்டை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அவைட் கீவேர்டோட யூஸ் என்னன்னா அந்த ஏசிங்க் ஆப்ரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் எக்ஸிக்யூஷன் வந்து வெயிட் பண்ணும். அந்த ஏசிங்க் ஆப்ரேஷனை கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு கண்ட்ரோல் போகும். இப்போ இந்த அவைட் பேஜ் டாட் கோட்டு மெத்தட் என்ன பண்ணும்னா ஸோ அப்ளிகேஷன் லான்ச் ஆகி முடிக்கிற வரைக்கும் இந்த அவைட் ஸ்டேட்மெண்ட் வந்து வெயிட் பண்ணும். ஒன்ஸ் அப்ளிகேஷன் லான்ச் ஆகி முடிஞ்ச உடனே கண்ட்ரோல் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகும். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கூகுள் அப்ளிகேஷன் லான்ச் ஆகும். ஸோ கூகுள் அப்ளிகேஷன் லான்ச் ஆகிட்டு அதுக்கப்புறம் நான் இந்த டைட்டிலை வந்து பிரிண்ட் பண்ணணும். என்ன டைட்டில் இருக்குது? கூகுள் டைட்டில் இருக்குது. இப்போ அந்த டைட்டிலை பிரிண்ட் பண்ணால் அவைட் பேஜ் டாட் டைட்டில் மெத்தட், அவைட் பேஜ் டாட் டைட்டில் மெத்தட். ஸோ இந்த மெத்தடோட யூஸ் என்னன்னா அந்த அப்ளிகேஷனோட டைட்டில் வந்து ஃபெச் பண்ணுறதுக்கு. அப்ளிகேஷனோட டைட்டிலை ஃபெச் பண்ணி நான் இப்போ ஒரு வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். கான்ஸ்டன்ட் டைட்டில் ஆஃப் த அப்ளிகேஷன். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணும்? அப்ளிகேஷனோட டைட்டில் வந்து ஃபெச் பண்ணும். அதுக்கப்புறம் அந்த டைட்டில் வந்து நம்ம இந்த வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நான் இந்த வேரியபிளை வந்து நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். console.log. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து டைட்டில் வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் லான்ச் பண்ணுறோம். அதுக்கப்புறம் டைட்டில் வந்து ஃபெச் பண்ணி ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறோம். தேர்டு ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டைட்டில் வந்து பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம பிளேரைட் ஸ்கிரிப்டை ரன் பண்ணலாம். பிளேரைட் ஸ்கிரிப்டை ரன் பண்ணுறதுக்கு டெர்மினலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். டெர்மினலில் போயிட்டு நியூ டெர்மினலை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே டெர்மினல் ஓப்பன் ஆகிடும். இப்போ பிளேரைட் ஸ்கிரிப்டை ரன் பண்ணுறதுக்கு என்ன கமெண்ட்னா npx ஸ்பேஸ் பிளேரைட் ஸ்பேஸ் டெஸ்ட். அதுக்கப்புறம் ஸ்பெக் ஃபைல் நேம் வந்து மென்ஷன் பண்ணோம். நம்மளுடைய ஸ்பெக் ஃபைல் நேம் என்ன கிரியேட் பண்ணியிருக்கோம்? டெமோன்னு கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ டெமோ, அதுக்கப்புறம் ஸ்பெக் டாட் டிஎஸ் எக்ஸ்டென்ஷன் வந்து கால் பண்ணிக்கிறோம். ஸ்பெக் டாட் டிஎஸ் என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸ்கிரிப்ட் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸ்கிரிப்ட் ரன் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் ஆயிடுச்சு. அதோட டைட்டில் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. பட் விசிபிளாக நம்மளால பார்க்க முடியல. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி அப்ளிகேஷன் லான்ச் ஆகிறத நம்ம விசிபிளாக பார்க்க முடியல. ஏன்னா பிளேரைட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண உடனே பை டிஃபால்ட்டாக வந்து ஹெட்லெஸ் மோடில் தான் ரன் ஆகும். இப்போ ஸ்கிரிப்ட் ரன் பண்ணுறத நீங்கள் விசிபிளாக பார்க்கணுன்னா ஹெட்டட் மோடுக்கு மாற்றணும். அது எங்கே மாற்றணும்னா playwright.config.ts ஃபைல். இப்போ இந்த playwright.config.ts ஃபைலை கிளிக் பண்ண உடனே இதுக்குள்ள யூஸ் செக்ஷன் இருக்கும். இந்த யூஸ் செக்ஷனில் நம்ம ஹெட்லெஸ் ப்ராப்பர்ட்டி வந்து ஆட் பண்ணணும். இப்போ இதுக்குள்ள ஹெட்லெஸ்ன்னு கால் பண்ணுங்க. ஹெட்லெஸ்ன்னு கால் பண்ண உடனே சீகர் இது என்ன ப்ராப்பர்ட்டி வேல்யூ எடுத்துக்குன்னா பூலியன் ப்ராப்பர்ட்டி வேல்யூ எடுத்துக்கும். எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொடுக்கலாம். பை டிஃபால்ட்டாக வந்து பிளேரைட் வந்து ஹெட்லெஸ் ட்ரூவாக எடுத்துக்கும். அதனால தான் நீங்கள் ரன் பண்ண உடனே ஹெட்லெஸ் மோடில் ரன் ஆகுது. இப்போ நீங்கள் ஹெட்டட் மோடில் ரன் பண்ணணும்னா எக்ஸ்பிளிசிட்லாம் நீங்கள் இங்கே ஃபால்ஸ் கொடுக்கணும். ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் ஆட் பண்ண உடனே இப்போ ஸ்கிரிப்டை ரன் பண்ணிங்கன்னா விசிபிளாக அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிறத பார்க்க முடியும். இப்போ நான் இந்த ஸ்கிரிப்டை திரும்பி ரீரன் கொடுக்குறேன். இப்போ அப்ளிகேஷன் வந்து விசிபிளாக லான்ச் ஆகிறத பார்க்க முடியும். இப்போ நீங்கள் ஒவ்வொரு டைம் ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 3 ப்ரௌசர் லான்ச் ஆயிருக்கு. என்னென்ன ப்ரௌசர் லான்ச் ஆயிருக்கு? குரோமியம், ஃபயர்ஃபாக்ஸ், வெப்கிட்.
இப்போ இந்த 3 ப்ரௌசர் எப்படி லான்ச் ஆச்சுன்னா, நம்மளுடைய playwright.config.ts ஃபைல்ல டிஃபால்ட்டா ப்ராஜெக்ட் செக்ஷனுக்கு போனீங்கன்னா, டிஃபால்ட்டா 3 ப்ராஜெக்ட் கான்ஃபிகர் ஆயிருக்கு. என்னென்ன ப்ராஜெக்ட்? Chromium, Firefox, WebKit. அதனால தான் நம்ம ஒவ்வொரு ரன்னுக்கும் 3 ப்ரௌசர் லான்ச் ஆகுது. இப்போ இந்த டயக்ராம்ல பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்மளுடைய ஸ்பெக் ஃபைல். இது வந்து கான்ஃபிகரேஷன் ஃபைல். இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல்ல பார்த்தீங்கன்னா, 3 ப்ரௌசர்ஸ் வந்து கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். Chromium, Firefox, WebKit. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த பிளேரைட் வந்து குரோமியத்துக்கு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி, அந்த இன்ஸ்டன்ஸ் வந்து பேஜில் பாஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, Chromium இன்ஸ்டன்ஸ் வந்து இந்த பேஜில் பாஸ் ஆகுது. Chromium ப்ரௌசரில் இந்த ஸ்கிரிப்ட் ரன் ஆகுது. செகண்ட் டைம் வந்து பிளேரைட் வந்து Firefox ப்ரௌசருக்கு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி பேஜ் ஃபிக்ஷனில் ஸ்டோர் ஆகுது. ஸோ இந்த ஸ்கிரிப்ட் வந்து ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசரில் ரன் ஆகுது. தேர்டு வந்து பிளேரைட்டு வெப்கிட் ப்ரௌசருக்கு இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணி அது பேஜ் ஃபிக்சரில் பாஸ் ஆகுது. பேஜ் ஃபிக்சர் வந்து இந்த ஸ்கிரிப்ட் வந்து வெப்கிட் ப்ரௌசரில் ரன் ஆகுது. பேஜ் ஃபிக்சர்னா என்ன மீனிங்னா ஐசோலேட்டட் இன்ஸ்டன்ஸ். இந்த சேம் ஸ்கிரிப்ட் வந்து 3 ப்ரௌசரில் ரன் பண்ணியிருக்கோம். இப்போ நான் Chromium ப்ரௌசர் மட்டும் யூஸ் பண்ணணும்னா இந்த 2 ப்ரௌசரும் நீங்க கமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரீரன் பண்றேன். இப்போ ஸ்கிரிப்ட் வந்து Chromium ப்ரௌசர்ல மட்டும் தான் ரன் ஆகும். டிஃபால்ட்டா பிளேரைட் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் 3 ப்ரௌசரும் கான்ஃபிகர் ஆயிருக்கும். உங்களுக்கு எந்த ப்ரௌசர் கான்ஃபிகர் பண்ணுமோ அந்த ப்ரௌசர் வந்து நீங்க playwright.config.ts ஃபைல்ல ப்ராஜெக்ட் செக்ஷன்ல கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம playwright.config.ts ஃபைல்ல ஒரு ப்ரௌசர் தான் கான்ஃபிகர் பண்ணிக்கிறோம். பிளேரைட் வந்து இந்த ப்ரௌசருக்கு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி பேஜ் ஃபிக்ஷன்ல பாஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்கிரிப்ட் வந்து எந்த ப்ரௌசர்ல ரன் ஆகும்னா Chromiumல ரன் ஆயிருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட்டை திரும்பி ரிப்பீட் பண்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் எதுக்குன்னா நம்ம டெஸ்ட் மெத்தட் வந்து இம்போர்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் டெஸ்ட் மெத்தட் வந்து டிஃபைன் பண்ணுறோம். டெஸ்ட் மெத்தடுக்குள்ளே நம்ம என்ன ஸ்கிரிப்ட் எழுதிருக்கோன்னா page.goto மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம அப்ளிகேஷன் லான்ச் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அப்ளிகேஷனோட டைட்டிலை ஃபெச் பண்ணி ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி அந்த வேரியபிளை நம்ம பிரிண்ட் பண்ணுறோம்.